எதிர்நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குணசேகர் சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இதை பார்த்த ஞானம், கதிர் 2 பேரும் வந்து என்னென்ன சொந்தக்காரங்களை எல்லாம் ஒருத்தரையும் காணோம். அவங்களுக்கு ரூம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லவும், இல்லடா ஒருத்தனையும் நம்ம தயாரா இல்லை. எவன் எவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது. அதனால தான்டா நான் எல்லாத்தையும் வெளியில் அனுப்பிச்சிட்டேன். வெளியே நேரமே வந்தானுங்கன்னா கல்யாண முகூர்த்தத்தை பார்க்கட்டும். அப்படி இல்லையா வெளியிலேயே நின்று அப்படியே அனுப்பிச்சி வச்சிருவோங்கிறாங்க. என்னென்ன ஏன்னு திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்கங்கிறாங்க. ஆமாண்டா யாரை நம்புறதுனே எனக்கு புரிய மாட்டேங்குது. என் மவனுக்கு எந்த சடங்கும் நின்று போயிடக்கூடாது. எல்லா சடங்கும் செஞ்சு நல்லா சீரும் சிறப்பமாக கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என் பையனே பல்ட்டி அடிச்சிடுவான் போல இருக்கு. அதனால தான்டா எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. ஓட்டு பொம்பளையில கூட நம்ப முடியல. நம்ம 7.5 இருக்குது வரை அது இன்ன வரைக்கும் எங்கே போகுது எங்கே வருதுன்னே தெரியல. இந்த சத்தியும் அதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறான். ஆனால் இந்த சத்தி பையில கூட என்னால் நம்ப முடியாமல் தாண்டா இருக்கிறேன் நானுங்கிறாங்க. சரிண்ணே நீங்கள் சொல்கிறதும் சரிதான். கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுதான் சொல்கிறாங்க ஞானம். முல்லை நந்தினி மேலே ஒரு காதலோடு சுற்றிட்டு இருக்காங்க. போய் சுற்றி சுற்றி வர்றாங்க. ஐயோ என்ன சுத்தாதீங்க, போய் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. நந்தினி கவலைப்படாதீங்க, மாப்பிள்ளையை நான் கூட்டிகிட்டு வரேன். அவன் பாருங்க வெடிஞ்சா கல்யாணம் மாப்பிள்ளை மாதிரியா இருக்கான். எப்படி சொங்கி போய் கொண்டிருக்கிறான் பாருங்க. சரி அவனுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மேக்கப் போட்டுருங்க. ஆனால் என்ன மறந்துடாதீங்க, எப்போவும் என்கிட்டயே எந்த வேலையாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு முல்லை ரொம்பவே வளைஞ்சிட்டு இருக்காரு. சரி உங்களை வச்சு தானே நாங்கள் காரியத்தையும் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நந்தினி அப்படியே கஞ்சாடியிலையும் கை ஜாடியிலையும் போய் தர்ஷனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. முல்லையும் அங்கே எல்லாரும் உட்காந்துருக்கும் போது, டே தர்ஷா என்னடா இப்படி டல்லாக கொண்டிருக்கிற, மேக்கப் லேடி உனக்காக காத்துட்டு இருக்காங்க, வாடா போய் மேக்கப் போட்டுட்டு வந்துடலான்னு கூப்பிட்றாங்க. இதை கேட்ட குணசேகரன், எது மேக்கப் போடணுமா, ஏண்டா தூங்க போகிறவனுக்கு எதுக்குடா மேக்கப்னு கேட்குறாங்க. ஐயோ என்னம்மாம்மா புரியாமல் பேசுகிறீங்க, விடிஞ்சா அவனுக்கு கல்யாணம், அவன் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டாமா, நைட்டில் ஒரு மேக்கப் போட்டு விடுவாங்க, அதான் போய் போட்டுட்டு வந்துடுறோம், வாடா அங்கே நிற்கிறாங்க பாரு அப்படின்னு கூப்பிடுவோம். யாரடா அது அப்படின்னு சொல்லி குணசேகரன் அண்ணாந்து பார்க்குறாங்க. அங்கே நந்தினி நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும், ஏமா நீ இன்னும் போகலையா, எல்லாரும் கிளம்பியாச்சு, இவளுக்கு இங்கே என்ன வேலை, முதல்ல இங்கே வாமாங்க அப்படின்னு கூப்பிடவும் நந்தினி கிடுக்கிட்டு நடுங்குறாங்க. ஐயோ இந்த காட்டாளுகை இப்போ கூப்பிட்டு முன்னாடி நிறுத்தி என்னென்ன கேள்வி கேட்க போதோ தெரியலையே. சரி தெரியாத பாஷை மாதிரி நடிச்சே சமாளிக்க வேண்டியதான் நினச்சிக்கிட்டு தைரியமாக நந்தினி வராங்க. வந்து சக்திக்கு பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. நின்னதும், என்னம்மா உனக்கு ஒன்றும் வேறு வேலையே இல்லையா, சாமத்தில் தூங்க போகிறவனுக்கு எதுக்கு மேக்கப்பு, நீ இங்கே இருக்க வேண்டாம், கிளம்புங்கிறாங்க. ஐயோ இந்த நேரத்தில் நான் எப்படி போவேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அமௌண்ட் வாங்காமல் நான் போகக்கூடாது, மாப்பிள்ளைக்கு மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஜாடையாக சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட முல்லை அப்படி குணசேகர்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு தமிழே தெரியாதா, ஏண்டா சத்தி நீ தான் அப்பப்போ அவகிட்ட பேசுறிய, ஏதாவது பேசி சமாளித்து வெளியே அனுப்புங்கிறாங்க. இதை பாருமா மேக்கப் போட வேண்டாம் ஒன்றும் போட வேண்டாம், டே சத்தி உன்னோட கும்பலோட தானே ஒட்டிக்கிட்டே இருக்கா, நீ கொண்டு விட்டுட்டு வந்துடுங்கிறாங்க. அப்போ முல்லை இல்லை நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. டே நீ ஒன்றும் போய் கிழிக்க வேண்டாம், ஒழுங்கா இரு, உனக்கு தகுந்த வேலையை நான் தரேன் இரு அப்படிங்கிறாங்க குணசேகர். ஆனால் இவங்களுக்கு வேணா ஒரு ரூம் இருக்குது தங்கிக்கிட்டும், காலையில் போயிட்டு இந்த நேரத்தில் எப்படி போவாங்கங்கிறாங்க. என்னடா பொம்பளைகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு ஞானம் கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது, லேடி சத்தி அவங்க எப்படி தனியாக போவாங்க, அது மட்டும் இல்லாமல் சரிங்கிறவங்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவங்கள தாண்டி இவங்க எப்படி போவாங்க, அவங்க வரட்டுன்னு போய்க்கிறேன்னு சொல்லியிருக்காங்கங்கிறாங்க சக்தி. ஆமாம் இது எப்படி உங்களுக்கு புரிஞ்சது, அவங்க பாஸ் உங்களுக்கு புரியாது அப்படின்னு முல்லை கேட்கும்போது, அவங்க இங்கிலீஷில் சொன்னாங்கடாங்கிறாங்க. உங்களுக்கு தமிழே தற்கொலையாச்சு, இங்கிலீஷ் எப்படி தெரிஞ்சதுங்கிறாங்க. ஒற்றைக்குச்சி அக்கா கூடவே சேர்ந்து ஒட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதுவும் தீவிரவாத இயக்கத்தில் சேர்ந்ததுனால அப்படியே பழகி போச்சு போல இருக்குதுங்கிறாங்க கரிகாலன். ஏய் வாயை உடச்சிருவேன், ஒழுங்கு மரியாதையாக இருங்கிறாங்க சக்தி. நீங்கள் ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க, அண்ணே வெடிகிற வரைக்கும் தானே இருந்துட்டு போகட்டும்னு சொல்கிறாங்க ஞானம். இல்லைப்பா அதெல்லாம் சரி வராது, முதல்ல கிளம்புமா கிளம்புங்கிறாங்க. ஆமாம்மா நீ பார்த்து பத்திரமா வீடு போய் சேர்ந்துக்கோங்கிறாங்க கரிகாலன். எல்லாத்தையும் அங்கேருந்து கிளம்ப சொல்லும்போது பின்னாடியே முல்லை நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேங்கிறாங்க. நீ ஒன்றும் போய் கிளிக்க வேண்டாம், அப்புறமா போல இருடான்னு கதிர் முல்லைகிட்ட சண்டை போடுறாங்க. டே சண்டை போடுறதை நிறுத்திட்டு பேசாமல் படுங்கடாங்கிறாங்க குணசேகர். இப்போ கரிகாலன், ஆமாம்மாம்மா இப்போ படுத்தா தான் 3 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க முடியும், காலையில் 4 மணிக்கு முகூர்த்தங்கிற போது 3 மணிக்கு எழுந்திரிச்சு பிரஷானா தானே கரெக்டாக இருக்குங்கிறாங்க. அப்போ தான் தர்ஷனுக்கு தெரியுது, எது 3 மணிக்கு எழுந்திரிக்கணுமா, ஆமாடா மாப்பிள்ள நீ எழுந்திரிச்சதும் கையை கழுவிட்டு போய் தாலி கட்டினா போதுங்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லையோ, 9 மணிக்கு தானே முகூர்த்தம்னு நீங்கள் சொன்னீங்க, ஏன் 4 மணிக்கு தாலி கட்ட மாட்டீங்களோ மாப்பிள்ள, 9 மணிக்கு தாலி கட்டினா என்ன 4 மணிக்கு தாலி கட்டினா என்ன, ஒழுங்கா படடாங்கிறாங்க குணசேகர். தர்ஷன் சக்தியை பார்க்குறாங்க. சக்தி என்ன பண்ணுறதுனே தெரியல, திடீர்னு இப்படி முகூர்த்தத்தை மாற்றி வச்சிட்டானுங்களே. இப்போ ஜனனி வேற ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா, எப்படி இந்த விஷயத்த சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ரேணுகா சொல்கிறாங்க, இதை பார்ப்பா ஃபோன் தானே எடுக்கல, நீ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு, ஏதாவது ஒரு நேரம் பார்த்துருவா, அங்கே இருக்கிற இடத்துல டவர் இல்லையோ என்னமோ, சரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு, அவங்க கேட்டு தெரிஞ்சுக்குவாங்கிறாங்க ரேணுகா. சக்தியும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா முல்லை பின்னாடியே ஓடி வந்து நந்தினிக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. நந்தினி ஒரு நிமிஷம் அப்படியே திக்குன்னு பயந்து நிற்கிறாங்க. ஐயோ நீங்களாங்கிறாங்க. அட ஆமாங்க நான் தாங்க, நீங்கள் இந்த நேரத்துல எல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், உங்களை வெளியில் அனுப்புறதுக்கு எனக்கு மனசே இல்லை, நீங்கள் இங்கேயே ஏதாவது ஒரு ரூமில் தங்கிங்க, நான் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிறாங்க. உங்களுக்கு இப்போ என்ன தர்ஷனை கூட்டிகிட்டு வரணும், நீங்கள் மேக்கப் போடணும், அப்படி தானே, நீங்கள் மேக்கப் போடுங்க, உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டையும் நான் இங்கே வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது பிரச்சனைனா நான் அவனுங்களை நான் சமாளிச்சுக்கிறேன்
பார்த்துக்கிறேன். காட்டுவாசிய நாகரிகம் தெரியாதவனுங்க. ஆனா நான் அப்படி இல்லைங்க. என்ன அப்படியெல்லாம் எடை போட்டுறாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. முல்லை அப்பாடா ஏதோ இப்படி சப்போர்ட் பண்ணி நல்லதுன்னு நினைக்கிறாங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்னு பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியா போய்கிட்டு இருக்கிறாரு முல்லை. சக்தி வராரு. இவன் என்ன இந்த குதிச்சுட்டு போறான் அண்ணி, இவனை என்னதான் பண்றதுங்கிறாங்க. அவனை ஒன்றும் பண்ண வேண்டாம் சக்தி. அவனை வச்சுதான் நம்ம கேம் விளையாடியாகணும். அவனை தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இப்போதைக்கு அவன் தான் நமக்கு சிக்கியிருக்கான். போதும் அவன் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டுங்கிறாங்க நந்தினி. சரிங்க அண்ணி, சரி நீங்க ரூம்ல போய் இருங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சக்தி. இல்ல சக்தி, ரூமுக்கு வந்தா நிச்சயமா அவனுக்கு ஒவ்வொரு ரூம்பா வந்து செக் பண்ணாலும் பண்ணுவாங்க. நான் இங்கேயே எங்கேயாவது ஓரமா ஒளிஞ்சுக்கிறேன். யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாரு. என்னை பார்த்து பத்திரமா ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜனனிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் எடுக்கவே மாட்டேங்குது. திரும்ப டென்ஷனாக வந்து நிற்கிறாரு சக்தி. கேமராமேனும் ஃபோட்டோகிராஃபரும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. டே கெவினு, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு என்னமோ பயமாக இருக்குதுடாங்கிறாங்க. டே நீ ஒன்றும் கவலைப்படாதடா, விடிய காலையில் நம்ம கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்க போகுது. நீ முதல்ல பைக்கை ரெடி பண்ணி வை, நம்ம கிளம்பிடலாங்கிறாங்க. நீ என்னமோ ஈஸியாக சொல்கிற, இவனுங்களெல்லாம் பார்த்தா முரட்டு ஆளுகளாக தெரியறான்டா. இவங்ககிட்ட எல்லாம் 1 கோடி ரூபாய் நம்ம வாங்குறது நிஜம்தானாங்கிறாங்க. டே கண்டிப்பாக வாங்கத்தான் போகிறோம். இப்போ வருவ அறிவிக்கரசிங்கிறாங்க. அந்த பொம்பளையை பார்த்தா சரியான வில்லங்க முடிச்சவளா இருக்கா. பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மளை ஏதாவது செஞ்சுட்டா என்னடா செய்யறதுங்கிறாங்க. டே அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன்டா, நீ ஒன்றும் கவலைப்படாதடா. காலையில் 1 கோடி ரூபாய் நம்ம கையில் இருக்கும், நீ தைரியமா இருங்கிறாங்க கெவின். இதை கேட்ட கேமராமேன் கொஞ்சம் பயந்துருக்காரு. அறிவிக்கரசி அங்கே வந்து கேமராமேன் கிட்ட பேசுறாங்க. என்ன கெவின், இப்போதைக்கு பாதி பணத்தை வாங்கிக்கோ, மீதி பணத்தை நாளைக்கு வாங்கிக்கோங்கிறாங்க. அக்கா அதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் பேசிக்கணும், அதாவது நீ கொடுக்கும்போது வீடியோ எடுத்து வைக்கணுங்கிறாங்க. இதை கேட்ட அறிவிக்கரசி ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா சொல்றேன்னு கேட்கவும், ஆமாக்கா கொடுக்குற மாதிரி கொடுத்து மறுபடியும் ஏதாவது விபரீதம் நடந்துட்டா என்ன செய்யறது, அதுக்காகத்தான் எச்சரிக்கையாக நான் இருக்கேங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன். சரி இங்கே பாரு, இந்த பணத்தை வாங்கினதும் நீ எல்லா வீடியோவையும் என்கிட்ட ஒப்படைச்சிடணும். இதே மாதிரி இன்னும் 4-5 வேலையெல்லாம் உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேங்கிறாங்க அறிவிக்கரசி. போதுங்க்கா, இப்போதைக்கு இதை நான் முடிச்சு கொடுக்குறேன், அதுக்கப்புறமா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி கெவின் எதுக்கும் அசராமல் பேசிட்டு இருக்காரு. என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறியா, இருடா பொறு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் கதையவே முடிச்சிடுறேன், அப்புறம் எப்படி நீ பணம் கேட்குறேன்னு நானும் பார்க்குறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க அறிவிக்கரசி. சரி நீ வெயிட் பண்ணு, நான் பணத்தோட வரேன்ட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. குணசேகர் மட்டும் தூங்காமல் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் சக்தி ரேணுகா 2 பேரும் என்னடா செய்யறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தர்ஷன் எழுந்திரிச்சு சக்தியவே பார்த்துட்டு இருக்காங்க. நந்தினி ஒரு உரவமாக போய் அவங்க ஒரு பக்கம் ஒளிஞ்சிருக்காங்க. அப்பதான் இந்த அறிவுக்கரசியோட லேலைகள் எல்லாம் தெரியுது. ஓஹோ, இந்த 2 பசங்களையும் கொன்று தீர்த்திருக்கு திட்டம் போட்டிருக்காளா அப்படின்ட்டு உடனே சக்தி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க நந்தினி. இதை கேட்டதும் சக்தி ரேணுகா 2 பேரும் உஷாராகிறாங்க. இவருக்காக அவனை கொல்ல பார்க்குறா. அப்போ அந்த ஃபோனில் ஏதோ ஒன்று இருக்கு, அந்த ஃபோனில் இருக்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த அறிவுக்கரசியை மடக்கிடலாம், இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க சக்தி. இன்னும் என்னெல்லாம் நடக்குது நாளை பார்க்கலாம்.